அடுத்து நாம மக்கள் கருத்துக்குள்ள போறோம். மக்கள்கிட்ட இந்த திமுக அரசை கண்டிச்சு அண்ணாமலை சாட்டை எடுத்து சடார்னு ஆறாறு அரைஞ்சார்லா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்க நம்ம கேட்டோம். அவங்க பூரா ஆளுக்கு ஒரு விஷயத்த அழகா சொல்லியிருக்காங்க. பிரபலப்படுத்திக்கிறதுக்காண்டி இந்த சாட்டையால அடிச்சுக்கிறாரு. அவர் பாஜக அரசு தமிழ்நாட்டுல வலுவிழந்து இருக்கிறனால அதை எப்படியாச்சும் ஆக்டிவா வச்சிருக்கோம்னு சொல்லி அவர் ஒரு பப்ளிசிட்டி காண்டி அதை பண்றாரு. சட்டம்னா என்ன, சட்டத்தை எப்படி கையாளுவது, அதிகாரத்தை எப்படி கையாளுவதுன்னு தெரியாம சாட்டையால் அடிக்கிறதுலாம் ஒரு கோமளித்தனமான விஷயமா இருக்கு. அவர் தன்னைத்தானே வருத்தி கொண்டு இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரு. இதை மக்கள் உணரணும். தேர்தலில் தோல்வி அடைந்ததுலேருந்து அவர் மனநிலை அப்படி இருக்கு. அதனால அதை இப்போதைக்கு அதை நிரூபிக்கிறாரு அடிச்சு. என்ன சார் லண்டன் போயிட்டு கற்றுக்கிட்ட வித்தையை காட்டினது தப்பா? நாங்கள் லண்டன் போனோம், அதை கத்திட்டு இங்கே காட்டினோம், அது தப்பா? இது வரைக்கும் எந்த தலைவரும் அந்த மாதிரி ஒரு போராட்டமான ஈழத்தனமான ஒரு போராட்டம் யாரும் நடத்தினதே கிடையாது. இது ஒரு அரசியல் கோமாளிகள் செய்கிற வேலையாக தான் இருக்குது. சாட்டையாளருக்கு நியாயமான கோரிக்கை தான் அடிக்காரு. இந்த தப்பான கோரிக்கை அவர் அடிக்கலை. நியாயமான கோரிக்கை தான் அடிக்க, நியாயமாக தான் பேசணும், நியாயத்தை தான் வழங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நாங்கள் எல்லாமே கட்டுப்பட்டு கரெக்டாக இருப்போம். அண்ணாமலை அவரை எதிர்கட்சியாக முக்கியமான நபராக காட்டிக்கொள்றதுக்காக இந்த மாதிரி செய்கிறாருன்னு நினைக்கிறேன். தப்பு தான் அது. எதுக்கு அவங்க உடம்பு அவங்க வருத்திக்கணும்? அவங்க அவரே அடிச்சுக்கிறது தவறுங்க. ஏன் தவறுனா, இவரை பார்த்து தொண்டர்களும் இந்த மாதிரி ஒரு தப்பான செயலுக்கு ஈடுபடக்கூடாதுங்கிறது. திருப்பு போடாமல் நடக்கிறது, நான் சன்னியாசி போகிறதுலாம் அது மக்கள்கிட்ட ஏற்றுக்கொள்ளாது சார். இது ஒரு ஆதம் தான். திமுக அரசை கண்டிச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை வேற யாரையாவது கையில கொடுத்து சாட்டையை கொடுத்து அடிக்க விட்டுறாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்.